ஹலோ, இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூப்பரான மிளகு பூண்டு ரசம் பார்க்கலாமா? நான் நல்லா சமைப்பேன். அதுவுமே சில ஐட்டம்லாம் என்னோட ஃபேவரெட் வந்து ரசம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி, கொத்தமல்லி மெயினாக கொத்தமல்லி இருக்கணும். தக்காளி, புளி, கொத்தமல்லி, உப்பு போட்டு நல்லா பெசச்சு வச்சுக்கோங்க. ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 4 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அண்ட் அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம வந்து பூண்டு அண்ட் கருவேப்பிலை போட்டு ஒரு சுத்துனதுக்கு அப்புறம் இது இந்த எண்ணெயில தாளிச்ச எண்ணெயில இதை கொட்டி நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சு இந்த புளி கரைசலை வந்து இதில் ஊற்றிடணும். அவள் தான் யூஸ்வலாக ரசத்துக்கு வந்து கொதி வரக்கூடாது, நுர வந்தோடனே ஆஃப் பண்ணுவாங்க. பட் இந்த ரசத்துக்கு கொதிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் தான் சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் மூக்கடலை வேக வச்ச தண்ணி இதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சம. அண்ட் பாலாக்கீரை கூட்டு செஞ்சுருந்தேன். ஸோ அவள் தான் நான் ஏன் டைம் காட்டுறேன்னா அர்ஜென்ட்டாக செஞ்சுட்டு இருக்கேன். வெளியே போகிற வேலை இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.